يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீங்கள் தபு தாபீங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை யாரெல்லாம் கொள்கை இறுதியோடு குர்ஆனையும் சுன்னாவையும் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்று சத்தியத்துக்காக வாழ்ந்து சத்தியத்துக்காக மரணிக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவு வென்றும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்புக்கினிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த குர்ஆன் சுன்னா விளக்க வகுப்பிலே இன்றைய தினம் காலத்தின் அவசியமும் அவசரமும் உணரப்பட்ட ஒரு முக்கியமான தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்று வேண்டப்பட்டிருக்கிறேன். அதாவது நாங்கள் இருக்கின்ற மாதம் இலங்கை திருநாட்டை பொறுத்தவரைக்கும் மிக மிக முக்கியமான எல்லோராலுமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய பாடசாலைகள், காரியாலயங்கள், வியாபார ஸ்தலங்கள், அதே போன்று ஏனைய எல்லாம் விடுமுறை வழங்கப்பட்டு அந்த விடுமுறையிலே எம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பதற்குரிய பல நிலைகளை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு மாதத்தில் நான் நீங்களும் இருக்கின்றோம். இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், இதனுடைய நடுப்பகுதி 13, 14 தொடர்ந்து வருகின்ற நாட்கள் எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை இனத்தவர்களுடைய களியாட்டம் பெருநாள் தினங்களை உள்ளடக்கிய நாட்களாக இருப்பதனையும் நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சுருக்கமாக சொன்னால் எங்களுடைய நாடே ஸ்தம்பிதமடைந்து அமைதி பெறக்கூடிய, அதாவது ஆக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஆக மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் எல்லோரும் எப்படியேனும் விடுமுறை எடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். அதிலும் உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மை இனத்தவர்களிடத்தில் ஒரு கண்ணோட்டம், ஒரு பார்வை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த மட்டுக்கும் முஸ்லிம்கள் நிறைய சம்பாதிப்பார்கள், நிறைய பொருளீட்டுவார்கள். அவர்கள் சேமிக்கின்ற அந்த பொருளாதாரங்களை எல்லாம் நுவரலி போன்ற இடங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நிலையில் வீசி செலவழிக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்தை முஸ்லிம்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு கருத்தும் பெரும்பான்மையின சகோதரிடத்திலே பரவலாக இருந்து வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, இந்த மாதத்தை பொறுத்த மட்டுக்கும் நம்முடைய இஸ்லாமிய உறவுகள் அனைவர்களுமே எல்லா துறையை சார்ந்தவர்களும் மிக பிஸியாக ஓடுகின்ற ஒரு மாதம்தான். இந்த மாதத்தை பொறுத்த மட்டுக்கும் இலங்கை திருநாட்டை பொறுத்த மட்டுக்கும் அங்காடி வியாபாரிகள், சந்தை பொல பிஸ்னஸ் பண்ணுகின்றவர்கள் முதல் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும் அல்லது வேறு ஹார்ட்வேர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த கடையை எடுத்துக்கொண்டாலும் எல்லா கடைகளிலுமே வியாபாரம் மிக வேகமாக அசுரவேகமான முறையில் வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு மாதம். சில நேரம் நம்மில் பல இஸ்லாமியர்கள் இரவு பகலாக ஓடி ஓடி உழைப்பார்கள். அவர்கள் அதாவது கஷியரை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய பிரயத்தனம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை, அல்லது மிகப்பெரிய நெருக்கத்துக்குரிய உறவுகள் மரணித்தால் கூட பிஸ்னஸில் லீவு கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரலுடைய மாதம். சகோதரர்களே, இப்படி இந்த மாதத்தை பற்றி நிறையவே சொல்லி கொண்டு போகலாம். எது எப்படி இருந்தாலும் என்னுடைய தலைப்பு ஏப்ரல் விடுமுறையும் முஸ்லிம்கள். இந்த ஏப்ரல் விடுமுறை
அந்த விடுமுறையில் இஸ்லாமியர்கள், முஸ்லிம் தாய்மார்கள், முஸ்லிம் சகோதரர்கள், இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கின்ற எல்லோரும் எப்படி இந்த ஏப்ரல் மாதத்தை, இதை தொடர்ந்து வருகின்ற நாட்களை எந்த முறையில் கழிக்க வேண்டும், எந்த முறையில் கழிக்கின்றார்கள், இப்பொழுது நாட்டுடைய நிலைமைக்கு ஏற்ப எப்படி அதனை நாங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான நோக்கமாகும். சகோதரர்களை, முதலாவது இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் நாங்கள் எல்லாரும் ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் இஸ்லாம் அதாவது விடுமுறைகளை, ஓய்வு நேரங்களை கழிக்கக்கூடாது. அதாவது நிர்பந்திக்கப்பட்டு சுதந்திரமே இல்லாமல், அதாவது ஒரு சந்தோஷத்தை, ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஜொலிய, அதாவது ஒரு ஃபண்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்களே, இது எல்லாத்தையுமே வானாம் என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் இதையெல்லாம் சந்தோஷமான முறையில், குதூகலமான முறையில், நுசுஹா அதாவது உள்ளம் அமைதி பெறக்கூடிய நிலையில், சந்தோஷமாக இருக்கின்ற நிலையில் எதையும் அனுபவிக்கலாம். இஸ்லாமிய வரையறைக்குள்ளிருந்து எதையும் செய்யலாம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்துடைய பார்வையிலே ஓய்வு நேரம் என்பது மிக முக்கியமானது. இஸ்லாத்துடைய பார்வையில் ஆஃப் டைம், ஓய்வு நேரம் என்பது அது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஓய்வு நேரத்தை பற்றி சொல்லுகின்ற நேரம், நிஅமதான் மக்பூனும் ஃபிஹா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹா வல் ஃபராக், ரெண்டு அருட்கொடைகள் இருக்குது. மக்கள் அந்த ரெண்டு அருட்கொடையில் சரியான படுபோக்கு, பாராமுகமாக இருக்கிறாங்க, கணக்கே எடுக்காமல் கேட்குறாங்க. ஓய்வு நேரமும் ஆரோக்கியமும் என்று சொன்னார்கள். அஸ்ஸிஹா வல் ஃபராக், ஓய்வு நேரமும் ஆரோக்கியமும், இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அருட்கொடை. இந்த ரெண்டும் ஒரு மூமினுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய நிஅமத், அருட்கொடை என்று நபியார்கள் சொல்லுகின்றார்கள். உலகத்தில் எல்லாமே அருட்கொடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்ற எல்லாமே அருட்கொடை, விலை மதிக்க முடியாத அருட்கொடை. இந்த விலை மதிக்க முடியாத அருட்கொடைகள் அல்லாஹ் அடுத்த ரெண்டை சுட்டி காட்டு, கோடிட்டு காட்டி சொல்லுகின்றார்கள். என்ன? அஸ்ஸிஹா ஒன்று ஆரோக்கியம், வல் ஃபராக் அடுத்தது ஓய்வு நேரம். இந்த ரெண்டிலுமே மக்கள் பாராமுகமாக இருக்கிறாங்க, பொடுபோக்காக இருக்கிறாங்க. ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் செய்ய வேண்டியவைகளை செய்யறல்ல. அந்த ஆரோக்கியம் தாண்டி வயசுக்கு போனதுக்கு பின்னுக்கு ஆளு கவலைப்படுற பலராங்க பார்க்குறோம். ஓய்வு நேரத்தில் எவ்வளோ செய்யலாம், தூங்கியே கழிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வேலை கூடினதுக்கு பின்னால் அந்த நேரம் செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே என்று யோசிக்கிற மக்களை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் அடுத்து சொன்னார், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 வாரத்துக்கு முன்னுக்கு 5 நீ கொள்ளை அடிச்சுக்கோ, 5 வருவதற்கு முன் 5 பயன்படுத்திக்கொள். ஷபாபக கப்ல ஹரமி, ஓண்ட இளமை பருவத்தை முதுமை வாரத்துக்கு முன்னுக்கு பயன்படுத்திக்கோ. இளமை பருப்பு இருக்கிற பருவமைக்கு தானே இது முக்கியமான பருவம். எந்த நாள் நாங்கள்லாம் எப்படி இருக்க போறல்ல, தாயிட வயிற்றில் சிசுவாக இருந்தோம், ஒரு அலக்காவாக இருந்தோம், ஃபெஸ்ட்டுக்கு ஒரு விந்து துளியாக, ஒரு அலக்காவாக, அதுக்கு பிறகு ஒரு முதுவாவாக, அதுக்கு பிறகு திஃப்லாக குழந்தையா வெளிக்கு வந்தோம். அப்படியே இருந்து ஒரு குழந்தை பருவத்தில் இருந்து படிப்படியாக வளர்ந்து 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 ஸ்கூலுக்கு போகணும், நேசருக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம். அந்தந்த வளர்ச்சிகளுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் சொல்லுகின்றார், 5 வாரத்துக்கு முன்னுக்கு 5 பயன்படுத்திக்கோ. ஒன்று முதுமை வருவதற்கு முன் இளமையை பயன்படுத்திக்கோ. இந்த காலத்தில் நாங்கள் செய்கின்ற இபாதத், இந்த காலத்தில் நாங்கள் செய்கின்ற வணக்கங்கள், முன்பின் சுன்னத்தெல்லாம் பேணி தொழுறோம்னு வைங்க. வயசுக்கு போயிடுறோம், தொழுறதுக்குள்ள வாய்ப்பு இல்லைன்னு வைங்க. சுபஹானல்லாஹ், இஸ்லாம் அங்கே பென்ஷன் தருது, போனஸ். இங்கே இளமை பருவத்தை ஒழுங்காக பயன்படுத்தியதற்காக வயசுக்கு போனதுக்கு பின்னால் சேலுக்கான்னு சொல்லுவாங்க. அவங்களோட கவலை எல்லாம் என்ன தெரியுமா? மௌலவி துவா செய்யுங்க, காலம் அடித்து பூமியில் சுஜூது செய்யணும். இன்னைக்கு நிறைய அப்பமார் ஆட்சிமாருக்குள்ள கவலை என்ன தெரியுமா? நான் முந்தி சுஜூது செஞ்ச மாதிரி சுஜூது செய்யணும். சுண்ணத்தெல்லாம் பேண கிடைக்குதில்லை, சுண்ணத் தொழுகையெல்லாம் தொலை கிடைக்குதில்லை, தஹஜ்ஜத் கூட எழும்பினா கதிரையில் உட்கார்ந்து தான் தொழுகிறேன், எனக்கு ஒன்றும் வானம், ரப்பனா வணங்கி வழிபடணும், சுஜூத பூமியில் செய்கிறதுக்கு எனக்கு துவா செய்யுங்கன்னு வாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லுகின்றார், ஷபாபக கப்ல ஹரமிக், உனக்கு முதுமை வாரத்துக்கு முன்னுக்கு இளமையை பயன்படுத்திக்கோ. இந்த கால பீரியட் நீ எப்படி நடந்து கொள்வாயோ அதற்கேற்ற போல் வயசுக்கு போனாலும் உனக்குரிய நன்மை கிடைச்சிக்கும், உனக்கு செய்யாட்டியும் செய்ததாக நன்மை கிடைக்கும் நபியாக சொல்றாங்க. சகோதரர்களே, அடுத்தது என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? அதாவது வஸிஹத கப்ல சக்கம, உண்ட ஆரோக்கியத்தை பயன்படுத்தி நோய் வாரத்துக்கு முன்னுக்கு. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தர ஓய்வு நேரங்கள். ஆரோக்கியம் இருக்கு இல்லையா, ஆரோக்கியமான ஆக்டிவான நிலைமையில் நல்ல ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கிற அந்த நிலையை
நோய் வாரத்துக்கு முன்னுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தில் நீ பயன்படுத்திக்கோ. அடுத்தது வகினாக கபில ஃபக்ரி, உனக்கு வறுமை வாரத்துக்கு முன்னுக்கு பணம் வசதி இருக்கிற காலத்தில் நீ பயன்படுத்திக்கோ. ஃபராக கபில சுகுலி, உனக்கு வேலை வெட்டி வாரத்துக்கு முன்னாடி ஒன்று ஓய்வு நேரங்கள் நல்ல முறை பயன்படுத்திக்கோ. வேலை வெட்டி வேலைகள் வாரத்துக்கு முன்னால, ஓயாத வேலைண்டு வாரத்துக்கு முன்னால உனக்கு கிடைக்கிற ஓய்வணி நல்ல முறை பயன்படுத்திக்கோ. மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய வாழ்வை நீ பயன்படுத்திக்கொள், உன்னுடைய வாழ்வை நீ பயன்படுத்திக்கொள். இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? ஓய்வு நேரங்களை, மனிதனுடைய விடுமுறை நேரங்களை தண்ட குடும்பத்தோட, தண்ட பிள்ளைகளோட, தண்ட உறவுகளோட, தண்ட பக்கத்து வீட்டார்களோட, சமூகத்துக்காக, மஸ்ஜிதுக்காக, சமூக சேவைகளுக்காக பயன்படுத்துறது இஸ்லாம் ஊக்குவிக்குது. எந்த அளவுக்கு சொல்லு தெரியுமா? வஃபி புத்அஹதிக்கும் சதகா. சுப்ஹானல்லாஹ். எப்படி? ஹத்தா தஜ்அல் ஃபீ ஃபீ இம்ராத்திக், உன்ட மனைவிட வாயில நீ ஊட்டி விடுகின்ற உணவுக்கு அவ்வளவும் தர்மமே. ஆஃப் டைம் ஒன்று கிடைச்சா ஓண்ட மனைவியோட உன் மனைவிட வாயில நீ தீத்த, உன் வாயில் அவள் தீத்த, இது கூட இஸ்லாம் ஒரு இபாதாவாக கருது. அல்லாஹ்விடத்தை இதெல்லாம் தாண்டி சொன்னாங்க வஃபி புத்அஹதிக்கும் சதகா, உங்களில் ஒருவர் தன் மனைவியோடு வீடு கூடுவதும் தர்மமே, உறவு கொள்வதும் தர்மமே. அயத்தி அஹதுனா ஷஹ்வத், அல்லாஹ்ன்றதே எங்களில் ஒருவர் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதும் தர்மமா. லவ் வலஹா ஃபில் ஹராம் அகான் அலைஹி விஸர், அது ஹராத்தில் போனால் தண்டனை இல்லையா, குற்றம் இல்லையா, பாவம் இல்லையா? ஆம். அப்ப ஹலால்ல போனால் அதுக்கு நன்மை. அப்ப என்னன்னு சொன்னால் இஸ்லாம் ஓய்வு நேரங்களை, ஆரோக்கியமான நேரங்களை, ரிலாக்ஸாக இருக்கிற நேரங்களை தண்ட மனைவியோடு தண்ட பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருப்பதற்கு தூண்டுது. அல்லாஹ்வோட லைஃப் எவ்வளோ பார்க்கலாம் தெரியுமா? நபி அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள், வீட்டினுள்ளே நுழைந்தால் தன் மனைவிமார்களுக்குரிய பணிவிடையில் ஈடுபடுவார்கள். ஓய்வு நேரங்களை பயன்படுத்துறாங்க. பாங்கு சொல்லி இகாமத் சொல்லப்பட்டால் மஸ்ஜிதுக்கு ஓடி போய்த்துடுவாங்க. நபி அவங்க மஸ்ஜிதுக்கு ஓடி போவாங்க, தன் மனைவியை முத்தமிட்டு செல்லுவார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் ஹதீஸ்ல என்னத்தை பார்க்கிறோம் என்றால், ஒரு மனிதனை பொறுத்த மட்டுக்கும் அவன் எப்பவுமே ஓய்வு நேரங்கள் நல்ல முறையை திட்டமிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது தெரியுமா? வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா வஜஅல்னா லைல லிபாசா. அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? உங்களுக்கு நாங்கள் இரவை நிம்மதி பெறக்கூடிய, ஓய்வு பெறக்கூடிய ஒன்றாக ஆக்கி வச்சிருக்கிறோம். உங்களோட தூக்கத்தை இரவை ஆடையாக ஆக்கி இருக்கிறோம். உங்களுக்குள்ள தூக்கத்தை நாங்கள் நிம்மதி பெறக்கூடிய, களை பாறக்கூடிய ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்றதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சகோதரர்களே, எங்களை பொறுத்த மட்டுக்கும் எமக்குள்ள லீவு, எமக்குள்ள ஓய்வு நேரங்கள் எப்படி வீணடிக்கப்படுதுன்றதை பாருங்க. எங்களுக்குள்ள ஓய்வு இல்லைன்னு யாருக்கும் சொல்லலாம். ஓஃபையில் நான் சரியான பிஸியாக இருக்கிறேன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. எல்லாருக்கும் டைம் எடுக்கலாம், எல்லாரும் பிஸி. எல்லாரும் பிஸிக்குள்ள தான் ஏப்ரல் வாரத்துக்கு முன்னுக்கே திட்டம் போடுறாங்களே. அந்த பிஸிக்குள்ள வேலை வெட்டுக்குள்ள ஒரு கிழமை நாங்கள் டைம் ஒதுக்குறோம். வெளியே போகணும், ஜொலி பண்ணணும், முக்கியமான இடத்துக்கு ஃபேமிலியை கூட்டி கொண்டு போகணும், எல்லாரும் சேர்ந்து பஸ் பிடிச்சி போகணும். இது எதை காட்டுது? ஓய்வு எங்களுக்கு எடுக்கலாம். நாங்கள் தான் வாழ்க்கையில் ஓய்வு எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சிக்கணும். ஃபுல்லாக வாழ்க்கையை பிஸி ஆக்குறதல்ல. என் வாழ்க்கைக்குள்ள எனக்கும் ஹக்குகள் இருக்கு, எனக்கும் உரிமைகள் இருக்கு. அதுக்குரிய ஓய்வு நேரங்களை நான் வரையறுத்து கொள்ளணும், திட்டமிட்டு கொள்ளணும்ன்றதை இஸ்லாம் விரும்புறதை நாங்கள் பார்க்குறோம். எந்த மாதிரி இன்றைக்கு வீணடிக்கப்பட்டு தெரியுமா? ஒரு சமூகம் என்ன செய்யுது? கேலி கூத்துக்கள்ல, வீண் விளையாட்டுக்கள்ல, ஒன்றுக்குமே ஒவ்வாத காரியங்கள்ல, பிரயோசனமே இல்லாத நிலைமையில ஒரு சமூகம் கழிக்குது. இன்னொரு சமூகம் என்ன செய்யுது? ஓய்வு கிடைச்சால் தூங்கி தூங்கியே காலத்தை ஓட்டுது. அது ரெண்டாவது சமூகம். அவங்களோட வேலையே படுக்கிறது தான். அவனுக்கும் பிரயோசனம் இல்லை, சமூகத்துக்கும் பிரயோசனம் இல்லை, ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமக்கு ஒரு சமூகம் மோசமாகவே கழிக்குது. இன்னும் ஒரு பெரும்பான்மை குரூப் என்ன செய்யுது? தூங்கி கழிக்குது. இன்னும் ஒரு சமூகம் என்ன செய்யுது? நல்ல முறையில் திட்டமிட்டு அதை மார்க்கம் சொன்ன பிரகாரம் கழிக்கோன்னு ஆசைப்படுது. இதில் நாங்கள் மூணாவது குரூப்பாக இருக்கணும். சரி, எது எப்படி இருந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்தப்பட்டுக்கும் இஸ்லாத்தில் வீணடிக்கிறதுக்கு நேரங்கள் இல்லை. ஒரு செகண்ட் மூமெண்ட் வாழ்க்கையில் வீண் கிடையாது. நீங்கள் நானும் இரவைக்கு படுக்கிறோம். அந்த படுக்கிற நேரம், எடுக்கிற விடுகிற மூச்சுக்களுக்கு கூட நன்மை தருகின்ற மார்க்கம் இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தில் வீணடிக்கிறதுக்கு எந்த ஒரு நேரமும் இல்லை.
ஒரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு வினாடியும் மறுமைக்காக. எனக்கு நீங்கள் ஈக்கிறீங்க சும்மாவா? எங்களோட அக்கௌண்ட் அங்கே ஃபுல்லாகி கொண்டு தான் நிற்குது. இப்போ நீங்கள் இங்கே கேட்குற ஒவ்வொரு செகண்டும், நான் இங்கே கேட்குற ஒவ்வொரு செகண்டும், தொழுகைக்கு வர ஒவ்வொரு செகண்டும், வீட்டில் நடந்து வர ஒவ்வொரு எட்டுக்கும், சுபஹானல்லாஹ், தொழுகை முடிச்சுட்டு போகிற ஒவ்வொரு எட்டுக்கும், இஸ்லாம் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எது செஞ்சாலும் நன்மை. அது அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. எப்படி சொன்னால? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். முதலாவது நாங்கள் என்ன எடுக்கணும் தெரியுமா? இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் நேரத்தில் ஒரு செகண்டும் வீணடிப்பதற்கென்று கிடையாது. கொட்டாவி விடுவது கூட நன்மை என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். துப்புறது கூட நன்மை என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். தும்முறது கூட நன்மை என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். எந்த அளவுக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், மனைவிட வாயில உணவை ஊட்டி விடுறது, கணவன் மனைவியாக வாழ்றது கூட நன்மை என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம் என்றால், செருப்பணிகிறது முதல் அரசாட்சி நடத்துகின்ற வரைக்கும் எல்லாமே இபாதாண்ட வட்டத்தில் உள்ளடக்கப்படுது. இதான் அல்லாஹ் சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் என்ன வணங்குறதுக்காக தவிர நான் படைக்கல்ல. அப்படின்னா வணக்கமிடக்குள்ள எங்களுக்கு வாரது இதுதான், தக்பீர் கட்டி தொழுகிறது இல்லை. சிரிக்கிறது தர்மம், நடக்கிறது தர்மம், பார்க்கிறது தர்மம், கேட்கிறது தர்மம், எல்லாமே நன்மை. இஸ்லாம் ஓய்வு நேரங்களை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஒரு செகண்ட் கூட வீணடிக்கப்படக்கூடிய நிலைமையில் எல்லாம் வைக்கல. நீங்க சிரிச்சால் நன்மைதான், பார்த்தால் நன்மைதான், நடந்தால் நன்மைதான். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி தெரியுமா? ஓய்வு நேரத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு பேசுன்னு சொன்னால், இன் காமத் அலை அலா அஹதிக்குமுல் கியாமா, உங்களில் ஒருவர் வாழுகின்ற காலத்தில் உங்களில் ஒருவருக்கு மறுமை நாள் வருது, வஃபி யதிஹி ஃபஸீலா ஃபல்யக்ரிஸ்ஹா. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது? உங்களில் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர் மீது மறுமை நாள் வருது, அவருடைய கையில ஒரு ஈச்சங்கண்டு இருக்குது, பேரீத்தங்கண்டு குட்டி இருக்குது, அதை அவர் நாட்டட்டும். என்ன ஓய்வு நேரம்? நான் மறுமை நாள் வருதப்பா, கியாம நாள் உருவாகுது, ஏற்படுது, கையில் ஒரு பேரீத்தம் குத்தி இருக்குது, அதை கூட ஊண்டி நாட்டி போட்டுடு என்று சொன்னால் இஸ்லாம் ஓய்வு நேரங்களை திட்டமிடுறதை மிக முக்கியமாக சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றார். இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாரு, இதாஅத்துல் வக்த் அஷத்து மினல் மௌத். என்ன, உலகத்தில் மரணத்தை விடவும் கடுமையான ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது நேரத்தை வீணடிப்பது. இப்னுல் கையிம் ஜௌசியா சொல்லுகின்ற ரஹ்மஹுல்லாஹ் சொல்ற செய்தி என்னென்றால், இதாஅத்துல் வக்த் அஷத்து மினல் மௌத், மௌத்தை விடவும் உலகத்தில் மிக கடுமையான பயங்கரமான ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது நேரத்தை வீணடிப்பது. லிஅன்ன இதாஅத்துல் வக்த் தக்தவுக் அனில்லாஹ் வத்தாருல் ஆখিরা. எப்படி? அதாவது நேரத்தை வீணடிப்பது என்பது அல்லாஹ்வை விட்டும் மறுமையை விட்டு உன்னை துண்டித்து விடும். அல்லாஹ்வை விட்டு மறுமையை விட்டு உன்னை துண்டிச்சு போடும், நேரத்தை வீணாக்கிறது. வல் மௌத், நீ மௌத்தா போறது என்பது யக்தவுக் அனி துன்யா வாஹ்லா, உலகத்தில் இருந்தும் உலகத்தில் வாழுகின்றவர்கள் இருந்தும் நீ பிரிந்து போறதாக இருக்கும், நீ துண்டிச்சு விட்டுட்டு போறதாக இருக்கும். அதாவது மரணம் என்பது. ஆனால் நேரத்தை வீணடிப்பது என்பது அல்லாஹ்வை விட்டும் மறுமையை விட்டும் உன்னை வீணடிக்க கூடியது. அப்படின்னா என்ன? அதாவது மௌத்தை விடவும் உலகத்தில் பயங்கரமான ஒன்று சொன்னால் அது நேரத்தை வீணடிக்கிறது. நேரத்தை வீணடிப்பது என்பது அல்லாஹ்வை விட்டும் மறுமையை விட்டும் ஒன்றை துண்டாக்கி போட்டுடுது, நீங்க தேடிக்கோ. ஆனால் மரணம் என்பது உலகத்தை விட்டுட்டு போறாய், உன்னோட குடும்பங்களை விட்டுட்டு போறாய், இதுதான் மரணம் என்பது. சுப்ஹானல்லாஹ். ஒரு அழகான செய்தியை இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, முஸ்லிமை பொறுத்த மட்டுக்கும் அவனுக்கு லீவே இல்லை என்று சொன்னால், அவனுக்கு ஓய்வே இல்லை என்று சொன்னால், அவன் வாழ்க்கையே இபாதத் என்று சொன்னால், ஓய்வே இல்லாமல் இல்லை. ஓய்வு உண்டு, லீவு உண்டு. எங்களை பொறுத்த மட்டுக்கும் ஏப்ரல் வாரத்துக்கு முன்னுக்கே மாணவர்களாக, இளைஞர்களாக, பெண்களாக, பக்கத்து வீடுகளாக, வியாபாரிகளாக எத்தனையோ அமைப்பில் ட்ரிப் போகிறதுக்கு ஏற்பாடு. நிறைய பேருக்கு இது ஃபர்லு. எது 5 நேர தொழுகை மாதிரி எது ஏப்ரலில் ட்ரிப் போகிறது ஃபர்லு. ஏப்ரலில் ட்ரிப் வைத்து முடிஞ்சா வந்து இறங்க போக்களே, அடுத்த வருஷம் இதை விட பிரமாதமாக போகும். இதில் என்ன தெரியுமா நடக்க போகுது? எந்த அளவுக்கு இந்த ஏப்ரல் ட்ரிப் ஒரு வெறியா போச்சுன்னு சொன்னால், இது இன்றைக்கு பழகி யாரும் தப்பாக மௌலியோட பயானில் ட்ரிப்பே வானம்னு சொல்லி பேசுகிறார் நினைக்கப்படாது. அப்படி நான் சொல்லலை. ட்ரிப் போகிறதுக்கு எதிரானவங்களை நாங்களும் போகிறோம் தான்.
இஸ்லாம் சொன்ன வரையறைக்குள்ள தாராளமா போகலாம். இன்னைக்கு எப்படி போச்சு தெரியுமா? பரம மிஸ்கீனா இருப்பான், ஆனா பெரிய எல்லாரும் போக அவன் மனசு வேகுது. பிள்ளைகள் வந்து கேட்கிறாங்க, அப்படி நாங்களும் போமே, உண்மை நாங்களும் போமே, அவங்க எல்லாரும் போறாங்களாம். இப்ப என்ன, கடன் பட்டு கஷ்டப்பட்டு அந்த கடன் நடக்கிறதுக்கு அடுத்த ஏப்ரல் ஆகும் கடன் நடக்காத அளவில் ட்ரிப் போறவங்களும் விற்கிறாங்க. கஷ்டப்பட்டு மிகப்பெரிய வறுமை நிலைமையில கடன் பட்டு சிலர்கிட்ட வாங்கி கொண்டு அந்த ட்ரிப் போற நிலைமைக்கு அதாவது தங்களை நிர்பந்திக்கப்படுற சகோதரர்கள் இன்றைக்கு வாழத்தான் செய்யறாங்க. சரி, உண்மையிலே இது இஸ்லாம் அனுமதித்தொன்றுள்ள மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இஸ்லாம் இதை அனுமதித்தாலும் நாங்கள் இதுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுக்கிறதுக்கு இல்லை. குர்ஆன் எப்படி தெரியுமா சொல்லுது? குர்ஆன் சொல்லுது, ஃபஸீரு ஃபில் அர்த் ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். நீங்க பூமியில பரவி செல்லுங்க, நீங்க பூமியில நடந்து போங்க, நீங்க பூமியில தாவி செல்லுங்க. நீங்க பெய்த்து ஃபன்துரு நுணுக்கமா பாருங்க, நோட்டமிட்டு பாருங்க, குறிப்பா பாருங்க, கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். மார்க்கத்தை, குர்ஆன, சுன்னாவ, அல்லாஹ்வ, தீன, இஸ்லாத்தை பொய்ப்பித்தவங்களுக்குள்ள தண்டனைகள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் குர்ஆன் சொல்ற முக்கியமான ஒரு குரூப். இந்த அஸ்ஹாபுல் ஹிஜ்ர பத்தி நபி அங்க சொல்ற நேரம் அந்த இடத்த நபி அங்க போற நேரம் சொல்றாங்க, லா ததுகுலு அலா ஹாஉலால் முஅத்திபீன். இந்த அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்டாங்களே, அல்லாஹ்வால் வேதனைப்படுத்தப்பட்டாங்களே, அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டாங்களே, இவங்கள் இருக்கிற பிரதேசத்தில் நுழைய வேண்டாம். இல்லா அந்த கூனு பாக்கீன். நீங்க அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் வாழ்ந்த மக்கள் இருந்த பிரதேசத்துக்கு நீங்க போகணுமா இருந்தால் அல்லாஹ்வோட தண்டனை இறங்கின பிரதேசம், அந்த பிரதேசத்துக்கு நீங்க போறா இருந்தால் அழுது கொண்டே போங்க. எப்படி ட்ரிப் போக சொல்லுது இஸ்லாம்? ட்ரிப் போங்கன்னு சொல்லுது. பெய்த்து பூமியில ஆர் சமூகம் அல்லது சாலிஹ் நபியுடைய சமூகம், மூசா நபியுடைய சமூகம், ஃபிரௌனுடைய சமூகம், சுப்ஹானல்லாஹ், அழிந்து அழிக்கப்பட்ட பயங்கரமான இடங்களுக்கு போனால் அந்த நடுக்க மனசுக்கு வரட்டும், அந்த உணர்வு மனசுக்கு வரட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு, நீங்க அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் அந்த மக்கள் அழிக்கப்பட்ட பிரதேசத்தை நோக்கி போனால் அழுதவர்களாக தவிர போவானாம். ஃபைல்லம் தக்குன் பாக்கீன், உங்களுக்கு அழுதுண்டு போக முடியாதுன்னு சொன்னால் ஃபலா ததுகுலு அலைஹிம் அய்யுஸீபஹும் மிஸ்லமா அஸாபஹும். சுப்ஹானல்லாஹ். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் சோதிக்கப்பட்ட வேதனைப்படுத்தப்பட்ட அந்த மக்கள் அழிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு போறேன்னு அழுதுட்டு போங்க. உங்களுக்கு அழுது கொண்டு போக முடியவில்லை என்று சொன்னால் நீங்க போகாதங்க. நீங்க அப்படி போனீங்கன்னு சொன்னால் அவர்களை பீடித்த வேதனை உங்களை பீடித்து விடும். ஒரு முஸ்லீம் பொறுத்த மட்டுக்கும் என்ஜாய் பண்றது, ஃபன் எடுக்கிறது, ஜொலி பண்றது எந்த வகையிலையும் பிழை இல்லை. தாராளமா போங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்கிய பக்கங்கள் என்றால், அல்லாஹ்வுடைய சோதனைகள் இறங்கிய இடங்கள் என்றால், ரப்புல் ஆலமீன் வேதனைகள் இறங்கிய இடங்கள் என்றால் அந்த இடங்களுக்கு போக்கல மனசுல ஒரு கலக்கம் வரணும், ஒரு நடுக்கம் வரணும். இந்த இடத்துல தானே அல்லாஹ் ஆடு சமூகத்தை அழிச்சான், இந்த இடத்துல தானே அல்லாஹ் காரூனை இழுத்துக் கொண்டான், இந்த இடத்துல தானே நூஹ் நபியோட கப்பல் வந்து தட்டிச்சு, இந்த இடத்துல தானே ஃபிரௌன் சமூகம் அழிக்கப்பட்டுச்சு, இந்த இடத்துல தானே இந்த வேதனை நடந்துச்சு, இந்த இடத்துல தானே இறங்கிச்சு. இந்த உணர்வுகளோடு நீங்க சுற்றுப்பிரயாணம் போங்கன்றதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். போங்க, தண்டிக்கப்பட்டவர்கள் அதாவது பொய்ப்பித்தவர்களுடைய தண்டனை எப்படி இருந்ததை நீங்க பாருங்கன்றதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி தரான். சகோதரர்களே, இப்ப எங்கட நிறைய இளைஞர்கள் ட்ரிப் போறதுக்கு தயார், நிறைய யுவதிகள் குடும்பமாக போறதுக்கு தயார். எந்த அளவுக்கு நம்மில் பலர் மஹரம் அஜ்னபி எல்லாம் தூக்கி குப்பலை வீசி ட்ரிப் போறதுக்கு தயாராக, மாப்பிள்ளை சவுதியில, மாப்பிள்ளை துபாயில, லண்டன்ல எங்கேயோ இருப்பாரு, பக்கத்து வீட்டு அங்கல்மாரோட எல்லாரோடைய சேர்ந்து, இல்லாட்டி தாத்தர மாப்பிள்ளை, தங்கச்சி மாப்பிள்ளை எல்லாரோடைய சேர்ந்து அந்த பொம்பளையும் சேர்ந்து ட்ரிப் போறதுக்கு தயார். சகோதரர்களே, இப்ப ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டும் எப்பவுமே நினைக்கணும், மரண சிந்தனை எங்க மனசில் இருக்கணும். நான் ஹராமான முறையில் அல்லாஹ்வோட தூதர் வெறுத்த முறையில் ஒரு பயணத்தை நான் வீட்டை விட்டு வெளியேறேன்னு வச்சுக்கோங்க, நான் வெளியாகி போறேன்னு வச்சுக்கோங்க, போற இடத்துல எனக்கு ஒரு மரணம் என்று வந்தால் யுபாசுக்குல் அபதின் அலாமாமாத்த அலைஹி, ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையிலே எழுப்பப்படுவார். மஹரம் இல்லாத எப்படி
திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட உறவுகள் இல்லாத ஒருத்தரோட ஒரு பொம்பளை போறேன்னு வைங்க, போற இடத்துல ஒரு குளிக்கிற இடத்துல அல்ல ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரணம் வைங்க, எழுப்பப்பட போறதும் பாவியான நிலைமையில தான் எழுப்பப்பட போறோம். மறந்துடப்படாது. எப்பவுமே எனக்குள்ள மரணம் இந்த நிலையில் வந்தால், நிறைய யங் பாய்ஸ் இருக்கிறாங்க, எங்க சீக்கிறாங்க எப்படி சொன்னால், எங்களோட ஊரில் தப்பு செஞ்சால் குழப்பம், எல்லாரும் நோட்டம் விட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு 3 நாள் ஃபன் எடுத்துட்டு வருவோம். ஓ லெவல் முடிஞ்சா, ஓ லெவல் முடிஞ்சதோட ஏப்ரல் கிட்டவாகுதா, இப்போ என்ன செய்வோம், ஒரு 3 நாள் போயிட்டு கொஞ்சம் ஜொலியாக போயிட்டு வருவோம். இங்கே உம்மா வாப்பா வீட்டுக்குள்ள இருந்தால் குழப்பம், பொடியம்மார் நாங்கள்லாம் சேர்ந்து போவோம். அங்கே போயிட்டு செய்ய போகிற எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவோம். நிறைய பேர் தயாரில் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். கிட்டத்தட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுதி அரேபியாவில் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு வருஷக்கணக்கு பெய்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4-5 இளைஞர்கள் ஒரு காரில் போனாங்க. காரில் போய் ஆடல் பாடல் கூத்து கும்மாளத்தோட போகிறாங்க. வீடியோ எல்லாம் வந்துச்சு. அதில் ஒரு இளைஞன் தூங்கி கனவுண்டு கண்டானாம். தூங்கி ஒரு கனவு கண்டானாம். என்ன கனவு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நரகத்துக்கு போகிறதுக்குன்ற மாதிரி அசர் ஏதோ ஒன்று திடுக்கிட்டு விழிக்கிறான். திடுக்கிட்டு விழிச்சு சக ஃப்ரெண்டுகள்கிட்ட சொல்கிறான், அட நான் ஒரு கனவு கண்டடா, எனக்கு இந்த பயணம் தொடர்றதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் இறங்குவோமே, திரும்பி போவோமே. எல்லாரும் ஹிண்ட் அடித்து இவனை போட்டு ஜோக் காட்டி கடைசிக்கு இவன் இறங்குறான். இவன் இறங்கி மாறி ரியாதுக்கு திரும்பி போகிறான். போகிறதுக்கு நிற்கிறான், சைடில் நிற்கிறான். எத்தனையோ வாகனங்கள் வருது, வாகனங்கள் நிப்பட்ட இடம் இல்லை, நிப்பட்டாமே போகிற நேரம் ஒரு லொரி வருது. அது லொரி நிப்பட்டுது. ஏறுறான். ஏறுனா எங்கே நீ இங்கே நிற்கிறாய், வாகனம் நிப்பட்டா இந்த இடத்துல நிற்கிறாய், என்ன காரணம் கேட்டதோட அவன் சொல்கிறான், இப்படித்தான் நான் வந்தேன், இப்படி நடந்துச்சுன்னு சொல்றதோட அந்த டிரைவர் அழுகுறாரு. அழுது போட்டு என்ன தெரியுமா சொன்னார், இப்போ போன நீ சொல்கிற அந்த காரில் இருந்து ஜனாசாக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு கொண்டிருக்கிறாங்க, நான் என்னை கண்ணால் பார்த்துட்டு வரேன், போன பக்கத்தில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, தூக்கி தூக்கி போட்டு கொண்டிருக்கிறாங்க. இது உலகத்தில் வளம் வந்த ஒரு செய்தி. நான் இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்றால், மரணம் என்பது அப்படித்தான். ட்ரிப் போன எத்தனையோ இளைஞர்கள் இந்த இடத்தில் குளிக்கக்கூடாது, பொடியந்தனத்தை காட்டணும் இல்லையா, இளமைத்தனத்தை காட்டணும் இல்லையா, அங்கே தான் இறங்கினாங்க. ஓலவில் எடுத்துட்டு போன 9 பேர் ஆயிக்கும் ஒரே இடத்துல எடுக்கப்பட்டாங்க. எவ்வளவு கேஸ் நான் கேள்விப்படுறோம். சுற்றுலான்றது அல்லாஹ் தார அருள் ஓய்வு நேரம். இந்த ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடப்பாடுகளுக்கு இருக்கு. இப்ப நிறைய பேர் அந்த மரண பதிவே இல்லாமக்கு சுபஹானல்லாஹ் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் ஆண் பெண் கலப்பு சுபஹானல்லாஹ் எந்த அளவுக்குண்டா இது இது பாட்டு இல்லாத பஸ் இல்லை, பாடல். நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, நான் ஒரு மௌலவி அந்த பஸ்ஸில் ஏறுறேன்னு வைங்க, தம்பி இதை போடாதேன்னு சொன்னால் அடுத்தது என்ன, ஒன்று நான் இறங்குறடியாக தான் சொல்லணும், அல்லது நான் கண்டு காணாத மாதிரி கேட்டும் கேட்காத செவிடம் குருடம் மாதிரி இருந்துட்டு போகணும். என்ன இசை இல்லாத ட்ரிப் இல்லை. இது யாருக்கிட்ட? பெரும்பான்மையினத்தை விடுங்க, எங்களை முஸ்லிம்கிட்ட அப்படி தானே வந்திருக்குது. இன்னைக்கு நீங்க பஸ்ஸுக்குள்ள ஏறினதோட முதலாவது இப்ப அதுக்கு மோடிஃபை பண்ணப்பட்டு பஸ் பேச போக்களே டிவி உள்ள பஸ்ஸா பார்த்து பாருங்கன்னு. எப்படி சொல்றேன்னு, பஸ் பேசுறேன்னு வர போக்களே அந்த ட்ரிப்புக்கு ஒவ்வொரு குரூப்பா பிரிச்சு கொடுப்போம் தானே, நீங்க இதுக்கு நீங்க இதுக்கு நீங்க இதுக்குன்னு சொல்லி பஸ் பேசுறவர்கிட்ட எல்லாரும் பஸ் பேசுற சரி மவனே நல்ல டிவி இருக்கிற பஸ்ன்னு பார்த்து பேசு, அல்லது நல்ல பாட்டில் சுப்ரியா செட் சுப்ரியா ஈக்கோணும், அப்படி இப்படி இல்லைன்னு சொன்னா போற்றப்படாது. இன்னைக்கு எந்த அளவுக்கு எங்களோட பாய்ஸ் எல்லாம் அப்படியே மோட்டிவேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ட்ரிப்புன்னு சொன்னால் இசை தான், பாட்டு இல்லை இசை இல்லைன்னு சொன்னால் ட்ரிப் ஹராம், வரமாட்டோம். எப்படி பாட்டி இசை கேட்பது ஹராம், இசை இல்லாமக்கு வார ட்ரிப் ஹராம். இப்போ அப்படித்தான் மாறி இருக்குது. இசை இருந்தா தான் வருவோம், பாட்டு போட்டா தான் வருவோம், மேலதிகமா படம் போட்டா தான் வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம். நீ இந்த படத்தை பார்த்து கொண்டு போறாய், பாட்டை கேட்டு கொண்டு போறாய், அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட், அந்த செகண்ட் மரணம் மனுஷன கணக்கு போதில்லே, ஒரு செகண்ட் தானே மவுத்துக்கு. திடீர்னு பண்ற மலார்னு பேர் சேர்றா பூவாடின மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றோம், அடுத்த செகண்ட் மவுத்து. ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்றாங்க, லா இலமன் அக்வாம மின் உம்மதி யௌதூன பிஹஸனாத் கஅம்தால் ஜிபால் திஹாமத் பீதா. என்ன என்ற சமுதாயத்தை ஒரு கூட்டத்தை நான் அறிவேன், நன்மையா செஞ்சு திஹாமா மலையுச்சியின் அளவுக்கு நன்மைகளை செய்து வருவார்கள், சொர்க்கத்துக்கு போக ரெடி. அந்த மலை உச்சிக்குள்ள நன்மை அவ்வளோ தேவை அல்ல பதறிப்போன சுப்பலாக சாம்பலாக அதாவது அல்ல ஆக்கி புள்ள அழிச்சு போட்டுடுறான். சிஃபும்லனா அல்லாண்டே கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லுங்க, அடையாளங்களோட சொல்லுங்க. ஹும் இஹ்வானுக்கும் அவங்களோட சகோதரர்கள்.
யஹுதூன மினல்லை கமா தஹுதூன், இரவையில நீங்க நின்று வணங்குற மாதிரி அவங்க நின்று வணங்குவாங்க. ஏகத்துவ சமூகம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நின்று வணங்குவாங்க. வலக்கின்னஹும் அக்வாம் இதா ஹலோ பிமஹாரிமில்லாஹி இன்தஹகூஹா, இருந்தாலும் அவங்க ஒரு கூட்டம் தனிச்சு பேய்த்துட்டாங்க என்றால் பாவம் என்று தெரிஞ்சு கிளியரானதை சர்வசாதாரணமாக செய்வாங்க. திகாமா மலையுச்சி அளவுக்கு நன்மையை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் அழிச்சு போட்டுடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ட்ரிப்புன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், இசை சம்பந்தமாக மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. ஏகத்துவத்துள்ளுக்கு குர்ஆன் சொன்னா பேசுறவங்க யாருக்கிட்டையும் இசை சம்பந்தமான மாற்று கருத்து இல்லை. அதாவது ஆள் பிடிக்கணும், இயக்கம் வளர்க்கணும், ஆள் சேர்க்கணும், ஆட்சி அமைக்கணும், அதிகாரம் கையில் வரணும், இப்படியான கொள்கை உள்ளவங்களுக்கு வேற சிந்தனை. குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்தவங்க, மார்க்கத்தை தெளிவாக படித்தவங்களை பொறுத்த மட்டுக்கும் இசை ஹராம்ன்றது ரெண்டு கருத்துக்கு இடம் கிடையாது, ஹராம் தான். பூமி புரட்டி அழிக்கப்படுவார்கள், பன்றியாக குரங்காக உருமாற்றப்படுவார்கள், உருமாற்றப்படுவார்கள், பூமிக்குள்ள இழுக்கப்படுவார்கள், மலை புரட்டி அழிக்கப்படுவார்கள். அல்லாஹ் சொன்ன செய்திகள். இசை மாற்று கருத்து கிடையாது. இப்ப நீங்க ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போறீங்களா, அதுக்கு என்ன உள்ளடக்கப்படும் யோசிங்க. பொடியமார் போறாங்களா, புள்ளைகளை வழி அனுப்புற நேரம் யோசிங்க. லஹுல் ஹதீஸ் இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்ற விளக்கம், அல்லாஹு லா இலாஹ இல்லஹு ஹுவல் கினா, அல்லாஹ் மீது சத்தியமாக அவனை அன்றி வேறு கடவுள் இல்லையே, அவன் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன், அது நிச்சயமாக இசை பற்றிய வசனம்தான், இசைதான் என்று சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, ட்ரிப்பிள் ஆண் பெண் கலப்பு சர்வசாதாரணம். ஏப்ரல் மாதம் வந்துட்டா மஹ்ரமி அஜ்னபி எல்லாம் தூக்கி வீசியாச்சு. எந்த அளவுக்கு தெரியுமா? ஃபேஸ் கவர் பண்ணிக்கொண்டு ஹபாயா ஜில்பாப் எல்லாம் போட்டுக்கொண்டு ட்ரிப் போறாங்க. அங்க சர்வசாதாரணம். இன்றைக்கு ஃபேஸ் கவரிக்கு ஒரு ஃபேஷனாக போய்து, ஒரு டிசைன், அதாவது ஃபேஷன். அவள் முகரக்கட்டையை மட்டும்தான் மறக்கணும், அதுதான் இஸ்லாம். இதை மட்டும் மறப்பாங்க, சுற்றி இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரு தான் மூடி விடுறோ தெரியாத அளவு தான் இருக்குது. ஃபேஸ் கவர் பண்ணி சோளை இப்படி இதில் சுற்றி, இதில் தலையில் மட்டும் சுற்றி இருக்கும். மூடப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் சர்வசாதாரணம். இன்றைக்கு பெண்கள் மட்டும்தான் அது இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஃபேஸ் கவர் பண்ணிக்கொண்டு, குளிப்பதற்குள்ள உடுப்பை கட்டி கொண்டு, கையெல்லாம் காட்டிக்கொண்டு, தலையெல்லாம் காட்டிக்கொண்டு, ஃபேஸ் கவர் பண்ணிக்கொண்டு முங்கி குளிக்கிறாளாம். ஃபேஷன் எது? குளத்தில், கடல்ல, ஆற்றுல தாண்டு குளிக்கிறான். குளிக்க வேண்டிய உடுப்பை உடுத்துக்கொண்டு ஃபேஸ் கவர் பண்ணிக்கொண்டு குளிக்கிறான். என்ன செய்ய, நிற்பட்டு ஷூட் பண்ணுறதா இல்லை ஷூட் பண்ணி என்ன செய்யறன்னு யோசிக்க வேண்டியிருக்குது. முஸ்லீம் இதை மிகைப்படுத்தல. போட கிழமையோட ப்ரோக்ராம் நினைச்சு உலமாக்க திரண்டிருந்த இடத்துல பிரபல்யமான ஒரு ஷேக் முன்னு கொண்டு சொல்கிறாரு, ஒரு குளத்தில் வைத்து குளிச்சேனப்பா, குளிக்கிற டைம் நாட்டு சிச்சுவேஷன் பற்றி எங்களுக்கு ஒரு வழிகாட்டல், உலமாக்கள் எல்லாம் சேர்ந்திக்கிற டைம் என்ன சொல்கிறாரு, அந்த குளத்தில் ஃபேஸ் கார் படம் ஒத்து குளிக்கிறார், ஃபேஸ் கார் படம் கொண்டு குளிக்கிறார். என்ன நடக்குது? வல்லாஹி அல்லாஹ் வஸ்தியில் என்ன நடக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க? இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் ட்ரிப்புண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பேர் கிட்ட தெரியுமா, ஹபாயாவோட மச்சா மைனி கூட்டு குடும்பமாக பைத்திருப்பாங்க. நான் எனக்கிட்ட வந்து இப்படித்தானே, நான் வந்து அந்த அதாவது இஸ்லாம் சொன்ன வரையறைக்கு எனக்கும் ஒரு ஆசைக்கேன், குளத்துக்குள்ளே கடலை தாண்டு எழும்புகிறேன், ஹபாயாவோட தாண்டு எழும்புகிறான். எழும்பினா எப்படிக்கும் ஒரு உடுப்பு, ஒரு பொம்பளை அபாயா உடுத்துக்கொண்டு தாலி பிரச்சனை இல்லை, நீ தாண்டி எழுப்பினா அடுத்தது நடக்கும், உடுப்பெல்லாம் ஒட்டிடும். இந்த குடுக்குற அபாயாட மாதிரிக்கு பிளேடை வச்சா பராசின்னு பைத்து, அதுதானே அபாயா இன்னைக்கு. இன்னைக்கு அபாயாட பெசன் என்ன, பிளேடை வச்சா சராசின்னு பைத்திடும். அப்படித்தான் இந்த தொழுவுரன்னு சொன்னா, உழுவெடுக்கிறேன்னு சொன்னா இனி அவங்க அபாயா பைத்து பாத்ரூம் கழட்டி கொள்ளிட்டு தான் உழுவெடுக்கணும். ஏண்டா இங்க என்ன செய்யலாம், இழுக்க ஏலா. இது நான் இழுத்துக்க பாருங்க, இப்போ நான் பட்டன் போட்டு இழுக்கேலா. அப்படிதான் இருக்குது. ட்ரிப் போகிறதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் கணக்கான அளவில் அபாயாவை கொண்டு வந்து நெஞ்சு பக்கத்து இந்த பக்கம் இறுக்கி அடிக்கிறது, அப்படி ஃபுல்லாக டைட்டாக்கி அடித்து ஆம்பளை இழுக்கிறதுக்கு மாதிரி ட்ரிப். மாப்பிள்ளை வர வெளிநாட்டில் இருக்கும், இல்லாட்டி அவர் எனக்கு ஏலாடி நீ போ, அவர் வரல, அவர் அது வித்தியாசமான மாப்பிள்ளை வர அப்படி வைக்கிற, எனக்கு ஏழை நீ போறா கூட போ, 3 நாள் போறவா, 3 நாள் 5 நாள் பரவாயில்ல, நீ போ, பெய்த்து எப்போ வந்து சேரு, என்ன விட்டுடு, எனக்கு சல்லி வேணுட்டு எடுத்துகிட்டு போ, பிரச்சனை இல்லை. இப்படி மஹரமில் அப்படி மாப்பிள்ளை மாறிக்கிறாங்க. வெக்கமான சுடுசொரணை இல்லாத அளவுக்கு மாறி பழங்கிக்கிறாங்க சமூகத்தில். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண் பெண் கலப்பு இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் பஸ்ஸுக்குள்ள ட்ரிப் போகிறாங்க, குடும்ப ட்ரிப்பாம், ஃபேமிலி ட்ரிப் போகிறாங்களாம். மச்சான் மைனிக்கு ஹிண்ட் அடிக்கிறது, அவட தலை டொக்கு போடுறது, 2 பேரும் ஜோக் பண்ணிக்கொள்றது, மைனிக்கு மச்சான் தீத்துறது, மச்சனுக்கு மைனி தீத்துறது, பக்கத்து விட்டு தாத்தாக்கு இவர் தீத்துறது, அவருக்கு இவர் தீத்துறது. சகோதரங்கள் தானே நாங்கள் எல்லாம்.
ஃப்ரெண்டாக பழகிறது. எங்களோட மனசில் ஒரு கெட்ட உணர்வே இல்லை. ஓ மலக்க தான் இருக்கணும். மனுஷனாக இருந்தால் அப்படி வாழையலாம். மனிதனாக இருந்தால் கட்டாயம் இந்த விஷயத்தில் பெற்றார்கள் மிக கண்காணிப்பாக இருக்கணும். பெற்றார்கள் மிக முக்கியமாக இருக்கணும். எந்த அளவுக்கு தெரியுமா? பேசிட்டு வந்து சும்மா பேசிக்கொண்டிருக்கிறது. சில நேரங்கள் தெரிஞ்சு பேசுகிறாங்க, தெரியாமல் பேசுவாங்க. குளத்தில் குளிச்சோண்டா ட்ரிப்பில் எப்படி தெரியுமா? நான் கீழால பெய்த்து கிள்ளிட்டு வர காலை. யார்கிட்ட காலை கிள்ளிட்டு வர? வெக்க கேடு வெளியில் சொல்லுது. முஸ்லீம்கள் ட்ரிப் போனாங்களாம், குளத்தில் குளிச்சாங்களாம், கீழால பெய்து காலை கிள்ளிட்டு ஓடி வார. யாருன்னு தெரியா? அவ தேடி 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 தடமாறுவா. பேசாமல் வந்து எழுப்பிட்டு இது யாரு? பக்கத்து வீட்டு பொம்பளோட காலை கிள்ளிட்டு வாரது, மச்சான் நானோட பொம்பளோட காலை கிண்டிட்டு வாரது, தங்கச்சிட மாப்பிளோட காலை இவ வைத்து கிண்டிட்டு வாரது. இதெல்லாம் சர்வசாதாரணம். அல்லது வைத்து காத்தடிச்சு என்ன டயரில் போகிறாங்களாம், டியூப்பில் போகிறாங்களாம், அதில் ஏறி இந்த மச்சம் பிடிச்சிக்கொண்டு அவ பிடிச்சிக்கொண்டு இவ பிடிச்சிக்கொண்டு லாவில் கோத்தில ட்ரிப்பு. இதெல்லாம் எல்லாம் தாண்டி போனதை விளங்கல்ல. இப்படி பைத்து ஒரு மரணம் பண்ணி வந்தால் லாஹவுலா கோத்தில்லா பில்லா இப்போ குள்ள அப்படி நடாம தலைகி ஒவ்வொரு அடியானும் எந்த நிலைமையில மரணிப்பானோ அதே நிலைமையில தான் எழுப்பப்படுவான். அதே நிலைமையில் எழுப்பப்படுவான். பஸ்ஸில் ட்ரிப் போகிறான், பொம்பளைக்குள்ள சாப்பாடு பொம்பளை கையில் கொடுத்துக்கிடு, ஆம்பளைக்குள்ள சாப்பாடு ஆம்பளை கையில் கொடுத்துக்கிடு, ஒரு ஆம்பளை எடுத்துக்கிட்டு பொம்பளைக்கு அவ்வளோ சைடு அப்படியே பெரிய எல்லாருக்கும் விலை விட்டு வாரது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாரது ஹராம். பிள்ளை மார்க்கம் விரும்பான முறையில் கையை தொடுறது, காலை தொடுறது சர்வசாதாரணம். ட்ரிப்பில் இதெல்லாம் கண்டுகொள்ளப்படாது. இதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் பெருசுபடுத்தப்படாது. இதெல்லாம் சின்ன விஷயங்கள். இப்படி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சுபஹானல்லாஹ் சர்வசாதாரணம். பெரிய கவலை தெரியுமா? ட்ரிப் வைத்து பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரும் போட்டோஸ். இந்த ஒரு நாள் தானே ஜொல்லி பண்ண மாஸ். வருஷத்துக்கு 3 நாள், வருஷத்துக்கு 3 நாள். ஏப்ரல் டிசம்பரில் வருவது. டிசம்பர் செல்ல நேரம் சந்தேகம் செல்ல அது செல்லையில் எப்படி இது வந்த ஏப்ரலை பயன்படுத்திக்கிறோம். எப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு, வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? சும்மா அல்லாஹ் பாதுகாக்க. எந்த அளவுக்கு ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட மனைவியோட ஃபோட்டோ, உங்களோட பெண்மகளோட ஃபோட்டோ உங்களோட ஃபோனில் வைக்கப்படாது. உங்களோட ஃபோனில் உங்களோட மகளோட ஃபோட்டோ உங்களோட மனைவியோட ஃபோட்டோ இருக்கப்படாது. ஏன் இருக்கப்படாது? அவர் கணக்கு தேவையில்லை, செகண்ட் மிச்சம். 2 ஃபோனில் ப்ளூடூத் ஒன் பண்ணினா அடுத்த செகண்ட் உங்களோட ஃபோன் நீக்கிற ஃபோட்டோ அங்கே வைத்தாச்சு, அனுப்பிடவே விளங்காது. அது சின்ன ரெஸ்ட் பண்ணி போட்டு அழிச்சு போட்டு பண்ணி போட்டுடலாம். அடுத்த செகண்ட் என்ன வேணும்? ஒரு பொம்பளோட இதுக்கு மேற்பட்ட பகுதி மட்டும்தான் வேணும், கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி மட்டும்தான் வேணும், தலை. அந்த தலை ஒரு விபச்சார பொடியோட ஜாயின் பண்ணப்பட்டால் எத்தனை அப்பாவிகள் அப்பாவிகள் சுபஹானல்லாஹ் எங்கெங்கேயோ பேர் செய்யறாங்க தெரியுமா? இப்படி ஒரு தலையை ஜாயின் பண்ணி அதை பிளாக்மெயில் பண்ணி காட்டி 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 பல தடவைகள் தப்பா நடந்த வரலாறு இலங்கை திருநாட்டு எவ்வளவு நடந்திருக்குது. ஒரு போட்டோ தலை மாற்றப்பட்ட ஒரு போட்டோ. அப்பாவி பிள்ளைகள், நான் இல்லை நீதான் ட்ரிப்போட உடுப்ப மாத்துறான். இதை ஒளிச்சு நின்று வீடியோ எடுக்கிறாங்க. சர்வசாதாரணமா அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. அந்த வீடியோ வச்சு உன்னை வீடியோ எடுத்துக்கிறேன், நெட்ல போடவா, நெட்ல போட போறேன். அப்பாய் பொம்பளை பிள்ளைகள் உம்மா கிட்ட வாப்பா கிட்ட சொல்ல வெக்கம் வேற வழி இல்லை. அவன் குந்துண்டா குந்து எலும்புண்டா மாதிரிக்கு தன்னை கொடுத்துட்டு போனவங்க, கற்பை இழந்து போனவங்க பல 100 பேர் இருக்கிறாங்க சமூகத்தில். என்ன நினைக்க தெரியுமா? பெண் பிள்ளைகளை கூட்டு கொண்டு போனால் உம்மா வாப்பாட கண்காணிப்புல அது இருக்கணும். இன்றைக்கு நாடு இருக்கிற சிச்சுவேஷன்ல சர்வசாதாரண நீங்க பாக்குறீங்க, வாட்ஸ்அப் ஊடாக நிறைய வந்து கொண்டிருக்குது. ஏப்ரல் மாதம் நுவரலி பக்கம் வருகின்ற முஸ்லிம்களுக்கு அடிப்போம், பிரச்சனை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் நான் அறிஞ்ச வகையில் எனக்கு கிடைச்ச தகவலின்படி உண்மையான செய்தி. இப்ப நீங்க உங்களோட பொம்பளை பிள்ளையை கூட்டிக் கொண்டு வைத்து, உங்களோட மனைவியை கூட்டிக் கொண்டு வைத்து ஹோட்டல் எடுத்து ரூம் எடுத்து தங்குறீங்க. அங்க 4 பேர் குடிச்சு கொண்டு வந்து கலாட்டா போட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து அபாயா பர்தா பிடிச்சி இழுத்தால் அடுத்தது என்ன? அடுத்து என்ன நடக்க போகுது? இப்ப இருக்கிற நிலைமையை நீதிகளை கிடைக்கும் நினைக்கிறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இரு ஒன்ன பார்த்து கோட்டரங்க இழுக்கிற எங்க போனாலும் உனக்கு தோல்விதான, வெற்றி கிடைக்க போறது. இன்னைக்கு நாட்டு நிலைமை அவ்வளவு பயங்கரமா போகுது எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன செய்யணும்? பெற்றார்கள் ஒதுங்கி ஒழுக்கமா வாழ்ந்த கற்புள்ள உத்தமிகளான பத்தினிகளான எவ்வளோ பண்போடு வளர்ந்த எவ்வளோ பொம்பளை பிள்ளைகள் ஒரு போட்டோவால ஒரு வீடியோவால ட்ரிப்ல போய் நடந்த ஒரு சில நாசங்களால கற்பையை பறிகொடுத்த கோர வரலாறுகள் இலங்கை திருநாட்டில் இல்லாமல் இல்லை. எப்பவும் இந்த விஷயத்தை பெற்றார்கள் கண்காணிப்பா இருக்கணும். அடுத்தது என்ன தெரியுமா? எத்தனையோ அப்பாவிகள் ட்ரக்ஸ் என்னென்றே தெரியாததுகள் ட்ரிப்பில் 3 நாள் ட்ரிப்பில் வச்சு ட்ரக்ஸை பழகி கொண்டு வந்து அவனுக்கு
என்ன பீடா வேணுமா, பாம்பராக் வேணுமா, மாவா வேணுமா, சாதா வேணுமா, அல்லது குடு வேணுமா, கஞ்சா வேணுமா, எல்லாம். அது இல்லைன்னா எனக்கு 3 நாள் ட்ரிப்புக்கு போனவன் 3 நாளில் வந்தேண்டி இதில் ஒன்று இல்லாமல் எனக்கு வாழையலாம், இது எல்லாம் இல்லாமல் எனக்கு வாழையலான்ற அளவுக்கு போய்த்தான். ஒரே நாக்க அப்படி செய்கிறது இப்படி செய்கிறது என்ன இங்கே அங்கே 3 நாளில் கிடைத்த பயிற்சி அவன் வாழ்க்கையை சீரழித்து போட்டுச்சு. பெற்றார் கண்காணிப்பாக இருக்கணும், பெற்றாட பொறுப்பு இருக்கணும். புள்ளக ட்ரிப் அனுப்புகிற நேரம் உங்களோட கண்காணிப்பு இல்லாமல் உங்களோட பார்வை இல்லாமல் அனுப்பக்கூடாதுன்றதை ஆழமாக மனதில் பதிய வச்சு இஸ்லாமிய ட்ரிப் ஒன்று போகிறோம். முதலாவது மரண சிந்தனை மனசில் இருக்கணும். வாகனத்துக்கு ஏறுறோம், சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். யாரு டிரைவர் ஓத வேண்டியதுவாவா? ஒவ்வொருத்தரும் ஓது. டிரைவர் மட்டும் ஓதுறதா, பைலட் மட்டும் ஓதுறதா, மாலுமி மட்டும் ஓதுறதா? ஏறுற ஒவ்வொருத்தரும் ஓதணும். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா. இந்த வாகனத்தை எனக்கு செலுத்த முடியாத நிலையில் எனக்கு வசப்படுத்தி தந்த ரப்பே, உனக்கே நீ தூய்மையானவன். வமா குன்னா லஹு முக்ரினீன். அதை கட்டுப்படுத்துற நிலைமை நாங்கள் இல்லை. வைனா இலா ரப்பினா லமுன்கலிபூன். உனக்கிட்டே நாங்கள் மீள இருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃப்ரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா. இந்த பிரயாணத்தில் இறைவா உன்னிடத்தில் நன்மையையும் இறையச்சத்தையும் கேட்கிறோம். வமினல் அமலி மா தர்லா. நீ விரும்புகின்ற நீ பொருந்திக் கொள்கின்ற செயற்பாடுகளை கேட்கிறோம். அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃப்ரனா ஹாதா. இறைவா இந்த பிரயாணத்தை எனக்கு லேசாக்கித்தா. வத்வி அன்னா பஅதா. இந்த பிரயாணத்துல தூரத்தை எங்களுக்கு கிட்டவாக்கித்தா. அப்படின்னா 500 கிலோமீட்டர் 250 ஆக்கித்தான்ற அர்த்தம் இல்லை. வேகமா அழகா நிம்மதியா போறதுக்குள்ள நிலைமையை படுத்தா. அல்லாஹும்ம அன்த சாஹிபு சஃபர். பிரயாணத்துல கூட்டாளி நீதான். வல் ஹலீஃபத் பில்லாஹில் ரஹ்மானே, என் குடும்பத்தை விட்டுட்டு போறேன், என் ஃபேமிலியை விட்டுட்டு போறேன். நீதான் என் குடும்பத்துக்கு பொறுப்புதாரி, ஹலீஃபா, பிரதிநிதி நீதான். நீயே என் விட்டு பார்த்துக்கோ, என் குடும்பத்தை பார்த்துக்கோ. அல்லாஹும்ம இன்ன அஊது பிக மின் பஅசாஇ சஃபர். இறைவா பிரயாணத்தில் டயர்ட் கஷ்டங்களில் நோட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். கஆபத்தில் மன்தர், மோசமான பார்வைகளில் நோட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். வசூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல்லஹில். அங்கே போடுறதுக்கு பின்னால என் குடும்பம், என் பொருளாதாரம், என் சொத்துக்கள் பற்றி மனசுக்குள்ள ஒவ்வொரு சிந்தனை வந்து போகுது. என்ன நடக்குதோ, ஏது நடக்குதோ, நாட்டு நிலைமை எப்படி இருக்குது, நெருப்பு வச்சுட்டாங்களோ, வந்துட்டாங்களோ, சேர்ந்துட்டாங்களோ, இப்படியான மோசமான உணர்வுகள் இது எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பு தேடுகிறேன். தங்கமான துவா. பொருளை பாடமாக்குங்க. வருஷத்துக்கு எத்தனை முறை வாகனத்தில் ஏறுறோம், எழுதி ஒட்டுங்க. அதை பார்த்து 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 பாடமாக்குங்க. பாடம் வந்துடும். இதெல்லாம் பெரிய கஷ்டமான வேலைகள் அல்ல. இந்த உணர்வு இருக்கணும். இஸ்லாமிய ட்ரிப் என்று சொன்னால் அந்த ட்ரிப்ல முதலாவது பிரார்த்தனை ஓதப்படணும். அடுத்தது ஆண் பெண் கலப்புக்கள் வேறுபாடு செய்யப்பட்ட நிலையில் அங்க சீட்டுகள் ஒதுக்கப்படணும். மிக முக்கியமான தெரியுமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பேரை பாருங்க, நிறைய ஆம்புல அழிக்கிறாங்க, தொழுவாங்க. சுபோசல் விட்டு வெளியில வர ட்ரிப் போறதுக்கு ஒரு குரூப் ட்ரிப் போற கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு வெளியில் வந்தா தெரிஞ்ச ரோடி வந்து கை தந்து பேசுகிறாரு, வாங்க டீ குடிக்க போவோம். இல்லை மௌலவி, நாங்கள் நூறலிக்கு போகிறதுக்கு வந்தோம். சரி மாஷா அல்லா, தனியாக போகிறோம். இல்லை ஃபேமிலியெல்லாம் போகிறோம். அப்போ அவங்க சுபோதரம் இல்லையா? இங்கே சுபோதரம் இல்லைமோ, பொம்பளைகளுக்கு தொழிலுமோ? இங்கே எப்போ கேட்குறது? இங்கே பள்ளியில் லேடிஸு தொழிலுமா? எப்போ? ஆனால் நீ இது எப்போ கேட்டிக்கணும்? ஏண்ட வாயால் அப்படி ஒன்று பைத்திலாட்டு கேட்டே இருக்க மாட்டார். இங்கே தொழிலுமா? மறங்குங்கோ சகோதரர்களே. முதல்ல ஒரு கணவன் யோசனை, நீ மட்டும் நான் மட்டும் சொல்றதல்ல, ஏண்ட மனைவி ஏண்ட பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கும் தொழுறதுக்குள்ள சூழல் ட்ரிப்ல நான் ஏற்படுத்தணும். எங்க தின்றோம், எங்க குடிக்கிறோம், எங்க படிக்கிறோம், எங்க மனசர் கூடத்தை படுறோம், எங்க குளிக்கிறோம், எங்க ரூம் போடுறோம், எந்த ஸ்கூல், எந்த பள்ளி, எது எதை பார்க்க போறோம், எல்லாத்துக்கும் திட்டம் போடலுமான உனக்கு சுபஹைங்க தான் தொழுவோம். லுஹர் மாசம் இந்த இடத்துல நாங்கள் ஜம்மு கசர் செய்வோம், மகரிப் இஷா இந்த இடத்துல நாங்கள் தொழுவோம். ஏன் இந்த ஏற்பாட்டுகளுக்கு பண்ணல? போற இடத்துல பெண்களுக்குரிய உடுப்பு மாத்திரத்துக்குள்ள ஏரியா இப்படித்தான் இருக்கும். ஆண்கள் அந்த பக்கத்துக்கு போகக்கூடாது, பெண்கள் இந்த பக்கத்தில் இருக்கணும், ஆண்கள் இந்த பக்கத்தில் இருக்கணும், எந்த வகையிலும் கலக்கக்கூடாது. ஏன் எங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியாது? வாகனத்தில் ஏறிக்கொண்டு அதுக்கு ட்ரேயில என்ன பேட்டிஸ், சம்சா, அது இது எல்லாம் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறா. எல்லாம் கொண்டு போனா ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு என்ன சின்ன கேஸ்ட்ரிக் வருது. அல்ல உங்களுக்கு அப்படியா? பிரச்சனை விடுங்க, நான் பொல்ட்ரோட்டி கொண்டாந்துக்கிறேன். அது வேற கொண்டு வைத்திக்கு எல்லாம் கொணவனாக்கு திண்டு முடிஞ்சது பிறகு புடவத்துன்னு கொடுக்க கைவாயில் நடக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு போனவங்களுக்கு தொழுவ டைம் வருது. அல்லாஹ் முசல்லா எடுக்கல பாருங்கடா, ஷாட்டு சொக்ஸ் எடுக்கல பாருங்கடா. எதுக்கு? உனக்கு திண்டுட்டு வாயை தொடக்கிறதுக்கு புடவத்துண்டிலேருந்து கொண்டு போயலும். கொஞ்சம் பேர் பல்லுக்குன்றது குச்சிலேருந்து கொண்டு போறாங்க. பல்லுக்குன்றது குச்சிலேருந்து கொண்டு போயலும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகையை பற்றி நீ அதாவது
மார்க்கத்தோட ட்ரிப் பண்ணி அமைக்கல. போற பிரயாணம் குர்ஆன் சுன்னா சொன்ன பிரகாரம் இருக்கணும் யோசிக்கல. அப்படி யோசிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப என்ன அங்கேயும் பேசி யோசிக்கிறது தெரியுமா? தொழுகை விடுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். மௌலிமார்களோட வந்திக்கிறோமே, மௌலிமாட பொம்பளோட வந்திக்கிறோமே, வந்திக்கிற ஃபேமிலியை பார்த்தா எல்லாமே வேறு இபாதத்தாளிக மாதிரி இருக்குது. இதுக்குள்ள வேற எப்படிடா நாங்கள் தொழாதவங்க எப்படி காட்டிக்கொள்ற? சொக்ஸ் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். ஷாட்டு என்ன சொக்ஸ் இல்லை, சொக்ஸ் இல்லாட்டி சொக்ஸ் இல்லாட்டி தொலையிலுமா? அடுத்தது என்ன சொக்ஸ் இல்லாட்டி தொலையிலுமா? இல்லை எனக்கு முழு செய்யலாம் டைம் இப்படி இந்த டைம் டைமை செய்யலுமா? 1008 கேள்வி. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு என்னன்னு சொன்னா மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி எங்களை ட்ரிப்புகள் அமையறல்ல. எல்லாம் கூட போகலுமான எங்களுக்கு முசல்லா போட்டு தான் தொழணுமா? சும்மா தரையில தொழு. பூமி முழுக்க சுத்தம் தானே. ஒட்டகம் கட்டுற பந்தியை தவிர தொழு. மையவாடியில தொழாத. அடுத்த எல்லா பக்கத்துலையும் தொழலாம். அல்லாஹ் குல்லுவா தஹுரா. பூமி எல்லாம் சுத்தம். இந்த பதிவு ஒவ்வொரு கணவன்மாராலும் கொடுக்கப்படணும். பிள்ளைகள் எழுப்பணும், தொழுங்கன்னு சொல்லணும். எந்த அளவுக்கு நிறைய உம்முமா இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய உம்முமா இருக்கிறாங்க 4 மணிக்கு எழும்புறாங்க. தஹஜ்ஜுத் எழும்புறாங்களா? அவ்வளோ பெரிய பக்தியா? நான் 4 மணிக்கு எழும்புறேடா. தஹஜ்ஜுத் எழும்பல்ல. பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சமைக்க எழும்பிக்கிறா. மாப்பிள்ளைக்கு பார்சல் கட்டி கொடுக்கணும், அதுக்கு எழும்பி இருக்கு. அவ்வளோதான். பிள்ளை அனுப்புறது கொணவன் ரோட்டில் பஸ் ரோட்டில் நிற்கிறோண்டும். பெரிய ஒரு முசல்லாவை போட்டுக்கொண்டு இல்லாட்டி பெட்ஷீட்டை போட்டுக்கொண்டு ஹக்ஷு முட்டு விட்டு நிற்கிறோம். ஏன்னா பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸ்கூலுக்கு அனுப்புறவரை பைத்தாச்சு தொய் புழுந்து படித்தாச்சு. சும்மா ஏப்ரல் மாதங்கள் லீவுகள் வந்தால் எழும்ப தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, அந்த பிரச்சனை இல்லை. இழுத்து போத்துக்கொண்டு நிம்மதியாக படுத்து 9 மணிக்கு எழும்பி சுபகை இல்லாமல் வாழ்கிற ஒரு சமூகம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கும். சுபஹ தொழுகையோட சிறப்பு நாங்கள் ஒரு நேரத்தை பார்ப்போம். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் ட்ரிப்பை காரணமாக வச்சு தொழுகை இல்லா போகிறவங்க. சுபஹ தொழுகை உட்பட எல்லாமே வீணடிக்கப்பட்டிருக்கிறாங்க. விளையாடுறது டைம் ஒதுக்குறாங்க, எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குறாங்க. ஸ்கூலாக ட்ரிப் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. பிள்ளைகளுக்கு தொழுகைக்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காத ஸ்கூல் ட்ரிப்புகள் நடந்துக்குது. அடே டீச்சர் சொல்லலையா, சேர்மார் சொல்லலையா? இல்லை உஸ்தாத் யாருமே சொல்லலை. அப்போ நீ சொல்லலையாடா? நானும் சொல்லலை. அவங்க சொல்லலை, நான் எப்படி சொல்கிறேன்? எனக்கு பள்ளியும் தெரியும், ஒன்றும் தெரியாது. அப்பா 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு கூட்டி கொண்டு போய்த்து அந்த பிள்ளைகளுக்கு தொழுகிறதுக்குள்ள வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுக்கறது? ட்ரிப்பு கொடுக்கு இவ்வளோ அஜெண்டா போடலுமா? உனக்கு தொழுகைக்குரிய டைம் டேபிளே போடல போச்சு. முதன்மைப்படுத்தப்படல, முக்கியத்துவப்படுத்தப்படல, இஸ்லாமிய ட்ரிப்பாக கிடைக்கப்படலை. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா? நூறலிக்கு போகிறதுக்கு 4 மணித்தியாலம் போகுதுன்னு வைங்க, 5 மணித்தியாலம் போகுதுன்னு வைங்க. இந்த 5 மணித்தியாலத்துக்குள்ள நீங்கள் யோசிங்க, நீங்கள் தான் பஸ் ஓடுறா பெரிய பாக்கியம். உங்களுக்கு சல்லி மட்டும் கிடைக்கல. உங்களுக்கு ட்ரிப் போனதுக்கு பஸ்ஸுக்குள்ள சல்லி மட்டும் கிடைக்கல, பணம் மட்டும் கிடைக்கல. அல்லாஹ் அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 5 மணித்தியாலத்துக்குள்ள செட்டை ஒழுங்கா செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 சீடியை போடுங்கப்பா. பயான் 2 கேட்கட்டும். 3 நாள் நிற்கிறாங்களா? 6 பயான் கேட்கிறாங்களே புக வர. அதுக்கடை 2 கசீதா போடு. முஅல்லிம் சீடியை போட்டு கிராத்த கேட்கவை. 10 சூறா பாடம் வாங்கிட்டு வருவாங்களே, 4 பயான கேட்டு வருவாங்களே. இதையே ஒரு தௌவாவாக அமைக்க முடியாது. காத்தாங்குடியில இருந்து ஓட்டமாவாடியில இருந்து கொழும்புக்கு பஸ் வருது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பஸ்ஸுக்கு ஏற நான் சொல்லுவேன். டிரைவர் மாட்ட சொல்கிறோம். என்ன மௌலிமார் ஏறு நான் சொல்லுவாங்க. என்னத்தை இதில் கொஞ்சம் 7 மண்டா ஜாக்கிர் நாயக்கோட சிடிஹெச் போடுங்களே. முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாரும் வராங்க, கேள்வி பயிலத்தில் போடுங்க. முஸ்லீம் பஸ் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நாட்டு சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கிறோம். அந்த நேரங்களில் யோசிச்சா செய்யலாமைக்கு இல்லை. எங்கட சிந்தனை உங்களோட பஸ்ஸில், உங்களோட வாகனத்தில், உங்களோட வேனில், உங்களோட வெஹிக்கிள் ஒருத்தர் ஏற்றுறீங்களா? அடுத்த சிந்தனை என்ன தெரியுமா இருக்கணும்? ஏறி இருக்கிறது மாற்று மதத்தை சேர்ந்தவர், மாஷாலா இந்த இடத்துக்கு பொருத்தமான சீடி இதை நாங்கள் போட்டுடுவோம். பைபிளும் குர்ஆன் தூக்கி போடுங்க. அல் குர்ஆன் ஒரு விஞ்ஞானம் தூக்கி போடுங்க. ஏன் அப்போ இது ஒரு தௌவா அமைக்கப்படாது? மௌலிமார் மட்டும்தான் பயம் பண்ணணுமா? மௌலிமார் மட்டும்தான் தாய்களா? நீங்க எல்லாரும் தாய்கள் இல்லையா? உலகத்தில் பிறந்த எல்லாரும் தாய்கள் தான். ட்ரிப்பை ஏன் எங்களுக்கு இப்படி அமைச்சுக்கொள்ளலா? நீங்க ஒரு 3 வீலர் உங்களோட குடும்பத்தோட போறீங்களா? வாப்பா முன்னுக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு 2 சூறாவை சொல்லி கொடுங்க, மனநமிட்டு கொடுங்க, 2 துவா பாடமாகி கொடுங்க. உம்மான்னு சொன்னா வாப்பா ஓட்டி கொண்டு போறாரா, உம்மா பக்கத்தில் நிற்கிறா, பிள்ளைக்கு குல் சூறா பாடமாகி கொடு, சூரத்து கௌசர் பாடமாகி கொடு, 2 துவா பாடமாகி கொடு, 2 சஹாபாக்களோட வரலாறு சொல்லி. டிவி உள்ள பஸ்ஸை தேடுங்க, பிரச்சனையே இல்லை. டிவி உள்ள பஸ்ஸை பிடிங்க. போடுறது சின்ன பிள்ளை போறாங்களா, அழகான நல்ல இஸ்லாமிய சிந்தனைகளை தூண்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, போட்டு காட்டுங்க. அல்லாஹ் அற்புதங்களை சொல்லி காட்டுங்க. ட்ரிப்புண்டு வந்தால் ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும்
அதுலயும் தௌவா செய்யக்கூடிய இடமாக பயன்படுத்தணும். ஒரு மூமின் ட்ரிப் போறான், அவருடைய சிந்தனை என்ன தெரியுமா? ட்ரிப் போறீங்களா? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைல் வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வான பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் புத்தி உள்ளவருக்கு அத்தாட்சி இருக்குது. அல்லதீன, அவங்க யார் தெரியுமா? யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதா, அல்லாஹ்வை நின்ற நிலையில், அமர்ந்த நிலையில், படுத்த நிலையில் சிந்திப்பார்கள். வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வான பூமியோட படைப்புகளை சிந்திப்பாங்க. அடுத்த செகண்ட் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக் ஃபகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த வானத்தை, இந்த பூமியை, அலைமுழங்கும் கடலை, இந்த நீரை, இந்த காற்றை, இந்த நெருப்பை, உலகத்துல எதையும் நீ வீணுக்கா படைக்கல. சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நரகத்தில் நீங்களை பாதுகாரு. இப்படி சொல்லுவாங்க. கடற்கரைக்கு எத்தனை முறை போயிருக்கிறீங்க? சுற்றுலாண்டு கடற்கரைக்கு எத்தனை முறை போயிருக்கிறீங்க? உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைய வச்சு ஒரு நாள்ல கடலை விளங்கப்படுத்தினவங்க கடற்கரை அருள்மகள். இந்த கடல் தான் வாப்பா ஒரு நாள் கொதிச்சு வந்துச்சு, லட்சக்கணக்கான மனிதர்களை இழுத்துச்சு. ஏன் சொல்லக்கூடாது? இந்த கடலோட கப்பல்கள் அல்லாஹ்க்குள்ளது. இந்த கடல்லம்மா ஒரு நாளைக்கு கோடி கணக்கு தொன் கணக்கு மீன் எடுத்தாலும் உருவாகுது தங்கமே. எப்படி வருது? இது அல்லாஹ்வுடைய வல்லமை. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் இது நாங்க பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தக்கூடாது? மிருகக்காட்சி சாலைக்கு போறீங்களா? அங்கேயும் பிள்ளைக்கு சொல்லுங்க. சிங்கத்தை பார்க்குறீங்களா? கரடியை பார்க்குறீங்களா? பூனையை பார்க்குறீங்களா? வேற வேற மிருகங்களை பார்க்குறீங்களா? அல்லாஹ் அற்புதங்களை சொல்லுங்க. வித்தியாசமான முறையில் எதை பார்க்குறீங்களோ, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ், இது ஒன்று நீ வீணுக்கு படைக்கல, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கூட்டிட்டு போறவங்களை வச்சு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுங்க. சொல்லக்கூடாது. ட்ரிப்புன்றது ஒரு இபாதா, அது ஒரு வணக்கமாக கழிக்க முடியும். குடும்பங்களை சேர்றோமே, போட்டிகள் வைங்க, போட்டிகள் வைங்க, குர்வமான போட்டி வைங்க, துவமான போட்டி வைங்க, ஊக்குவிப்பு பரிசுகள் கொடுங்க. தன் மனைவியோட போனா சந்தோஷமா மனைவிக்கு நெருக்கமா வருங்க, ஓடி பிடிச்சி விளையாடுங்க. ஆயிஷா செய்யலையா? ரசூல்லா செய்யலையா? ஆயிஷா நாயகி ரசூல்லா முந்தலையா? ரெண்டாம் தடவை ரசூல்லா முந்தி போட்டுட்டு நீங்க அன்றைக்கு நீ முந்தினா இன்றைக்கு நான் முந்திட்டேன்னு சொல்லலையா? ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அன்றைக்கு மெலிஞ்சிருந்தேன், இன்றைக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லலையா? குடும்ப வாழ்க்கை ட்ரிப்பில் போனா சந்தோஷமா இருங்க. தொழுகை பயிற்சி கொடுங்க, உழு பயிற்சி கொடுங்க, ஜனாதா பயிற்சி செஞ்சு காட்டுங்க, ஜனாதா குளிப்பாற்ற முறை செஞ்சு காட்டுங்க. எவ்வளவு பயன்படுத்தலாம் தெரியுமா? அந்த 5 மணித்தியாலம் தூங்கி தூங்கியே கழிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த 5 மணித்தியாலம் காதில் ஹெட்செட்டில் அடிச்சுக்கொண்டு தனியே ஃபோனில் பாட்டு கேட்டு போறவங்க இருக்கிறாங்க. அந்த 4-5 மணித்தியாலம் வெறுமனே ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லாத வேலைகள் செய்யப்படுற நிலைமை நிறைய இருக்குது. ட்ரிப் போகிறோமா? அங்கே எங்கட சமூகம் என்ன செய்து? கயிறிழுத்தல் போட்டி, தலை ஆடாமல் தேங்காய் திருகிற போட்டி, தேசிக்க கரடி வச்சு ஓடுற போட்டி, பெண்கள் கயிறு அடிக்கிற போட்டி, அப்படி பாயிறது அடிக்கிறது. ஆம்பளை எல்லாரும் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிற, அவ கயிறு அடிக்கிற. சரி, நல்லா வருவீங்க. இன்னைக்கு சமூகத்தில் நடக்குது சர்வசாதாரணமாக. இதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்கிற நிலைமை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய சமூகம் நினைச்சு போட்டுட்டு போல, சுப்ஹானல்லாஹ், ஏப்ரல் மாதம் எங்கட பெருநாள் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிற மாதிரி விளங்குது. ஏப்ரல் மாதம் இதுதான் எங்கட பெருநாள் நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த சமூகம் போச்சு. எந்த அளவுக்கு தெரியுமா? இன்றைக்கு சமரசமாம், சமரசம் 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 வந்து இஸ்லாத்தை விட்டு வார காலங்களில் எல்லாரும் சேர்ந்து பெருநாளை கொண்டாடுவோம் வாங்கோன்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு சமரசங்கள் போய்கொண்டிருக்கு. புத்தகத்தினை கிட்டத்தை பார்க்குறீங்க என்ன? பெரஹரக்கி எல்லாரும் சேர்ந்து அங்கே போய்த்து பெரிய ஒத்துழைப்பு வழங்கி அவங்க நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி என்ன நாங்கள் ஒத்து போகிறோம், சமாளித்து போகிறோம், சமரசமாயிக்கிறோம். மார்க்கத்தை வித்துற சமரசம் செய்யப்படாது. குர்ஆன் சுன்னா விட்டு கொடுத்து சமரசம் செய்யப்படாது. குர்ஆன் சுன்னாக்குள்ள இருந்து கொண்டு தான் யோசிக்கணும். நீங்கள் பாருங்க, இந்த அதாவது நீங்கள் ட்ரிப் போறேன்னு நீங்கள் நினைச்சால், நீங்கள் ட்ரிப் போறேன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால், இந்த காலத்தில் நீங்கள் போக வேண்டிய இடம், தெரிவு செய்ய வேண்டிய இடம் அது திகனையாக இருக்கட்டுமே. அப்பா, உங்களோட பிள்ளைகளை உங்களோட மனைவியை கூட்டிக் கொண்டு போங்க. திகனையில் நடந்த கோர காட்சிகளை காட்டுங்க. கோடி 1000 கோடி கிட்டத்தட்ட சொத்து இழப்பு, அந்த மக்களோட கஷ்டத்தை காட்டுங்க. அவங்க பட்ட பாட்டை காட்டுங்க. வீடுகள்லாம் எரிக்கப்பட்ட காட்சிகள், கடைகள்லாம் எரிக்கப்பட்ட காட்சிகள், அவங்க இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமைகள், சொந்த ஊடு இல்லை, வீட்டை இழந்து எங்கெங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிற கோரமான நிகழ்வுகள், இதுகளை காட்டுங்க. பிள்ளைகளோட மனசுல, மனைவிட மனசுல பதிக்க வேண்டிய உணர்வுகள் ஆழமா பதிய வைங்க. இதையெல்லாம் விட்டுட்டு ஆடல் பாடல்
ஏப்ரல் மாதம் வந்தால் இப்படி அப்படி என்று சொல்கிற சிந்தனை எந்த மனித உள்ளத்திலும் இருக்கப்படாது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஓய்வின்றி ஓடி ஓடி உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து கஷ்டப்பட்டு செய்து எல்லாம் செஞ்சு சுப்ஹானல்லாஹ் மார்க்கத்துக்கு முரணான முறையில் இந்த ட்ரிப்புக்காக இந்த ஏப்ரல் மாதத்துக்காக நாங்கள் செலவழிப்போம்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு சதமுமே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லப்பட வேண்டியன்றதை மறந்துடாதங்க. கடைசியாக மீண்டும் ஒரு தடவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வருகின்ற இந்த 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 நாங்கள் அடைந்திருக்கின்ற இந்த மாதத்தில் உங்களோட குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போய், அதாவது பெரும்பான்மையிட மக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு பாதுகாத்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் போங்க. அதுவல்லாமக்கு நீங்கள் எது செஞ்சாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பயங்கரமான ஒரு சூழல் நாங்கள் இருக்கிறோம்ன்றதை மறந்துடாதங்க. அடுத்த மிக முக்கியமாக ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்களோட முஸ்லீம்களுடைய பொருளாதாரங்கள் இழக்கப்படணும்ன்றதுக்காக வேண்டி பெரிய பிரயத்தனங்கள் முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம், பெரிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம். எந்த அளவுக்கு சொன்னால் முஸ்லீம்களுடைய கடைகளை நாங்கள் பரிசரிப்போம், முஸ்லீம்களுடைய கடைகளுக்கு நாங்கள் சாமை வாங்க போக மாட்டோம். பெரிய கூட்டங்கள். இன்றைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், இன்றைக்கி போனால் அவர் நேற்று பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சு, பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சு. பஸ்ஸாக வந்திறங்கினாங்க குளியாப்பிட்டு பக்கம், குளியாப்பிட்டில் பெரிய ஒரு கூட்டம் பஸ்ஸாக எல்லாரும் போனாங்க. எல்லா ஊர்களையும் இருந்து பெரும்பாலும் பெரிய ஒரு க்ரௌடை சேர்த்தாங்க, பெரிய ஒரு க்ரௌடை சேர்த்து பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சு. எனக்கிட்ட 100 பேர் வராங்கன்னு சொன்னால் இப்போ 60 பேர் தான் வராங்க. அதில் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க. இப்போ வாரத்தில் ஆகவே பெரும்பான்மையினங்க வாராங்களே இல்லை. மிச்சம் இவர்கிட்ட போனாத்தான் சுகமாவும் நினைக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் 2 பேர் தான் வராங்க, அடுத்து யாருமே வராங்க இல்லை. திட்டமிட்டு முஸ்லிம்கள கடைகளுக்கு போகப்படாதுன்னு அவங்க முயற்சி செய்கிறாங்கன்றதை அந்த டாக்டர் என்னோட இன்றைக்கு காலையில் அந்த டாக்டர் என்கிட்ட சொல்கிறார், சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, எங்களோட முஸ்லீம்களுடைய பொருளாதாரங்கள் இழக்கப்படுது. முஸ்லீம்களுடைய பொருளாதாரங்களை டார்கெட் பண்ணி முஸ்லீம்களோட சொத்துக்களை இழக்க செய்யணுன்றதுக்காக பாரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் எங்களோட பணங்களை அதெல்லாம் வீண் விரயம் செய்யாமல் அதெல்லாத்தையும் நாங்கள் வெறுமனே அழிக்காமல் திகன போன்ற மக்களை யோசித்து நாங்கள் அந்த மக்களை முதன்மைப்படுத்தி எங்களால் முடியுமானோட செய்வோமாக இருந்தால் அது மிகப்பெரிய அருளாக இருக்கும் என்றதை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொண்டு ஏப்ரல் விடுமுறையும் முஸ்லிம்களும் என்ற இந்த தலைப்புக்குள்ள இஸ்லாமிய உம்மத் நாங்கள் எங்களோட பாரம்பரியங்களை விட்டு கொடுத்து ஹபாயாக்களை ஜில்பாபுகளை களைந்து நாங்கள் எங்களோட மார்க்கத்துக்கு முரணான முறையில் செய்யக்கூடாதுன்றதை ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. சில பெரும்பான்மை இனத்தவர்களுடைய அவங்களோட வணக்கஸ்தலங்கள் உள்ளுக்கு போகணும், ஹபாயா ஜில்பாபை ஃபர்தாவை கழட்ட சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன அதை கலட்டிட்டு செருப்பை கழட்டி வச்சுட்டு போகிற அளவுக்கு எங்களோட முஸ்லிம் சமூகம் போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி அப்பா நீ போவாய்? இல்லை அது உள்ளுக்கு பார்க்கணும், அது உள்ளுக்கு பார்க்கலன்னு சொன்னால் அல்லாஹ் அவனை குற்றம் பிடிச்சிடுவானோ? எப்படி ஸ்கூல் பிள்ளைகளில் இருந்து குமர பிள்ளைகளில் இருந்து பெண்களில் இருந்து இஸ்காவை ஃபுல்லாக கலட்டி போட்டுட்டு அந்த உள்ளுக்கு போகணும் பார்க்குறதுக்கு. இப்படியான ட்ரிப்புகளை தவிர்த்து கொள்ளுங்க. மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வரையறைக்குள்ளே இருந்து ட்ரிப்புகளை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றதை ஆழமாக மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு தொழுகைக்குரிய நேரங்கள் உரிய முறையில் ஒதுக்கி நல்ல முறையில் இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் கழிக்கிறேன் சொன்னால், உங்களால் முடியும் என்று சொன்னால், தைரியம் தில்லி இருக்கும் என்று சொன்னால் உங்களோட ஃபேமிலியை நீங்கள் கூட்டு போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையிலே செய்திகள் பரவலாக விடப்பட்டிருக்குது, நாங்கள் பிரச்சனை படுத்துவோம் என்ற செய்திகள் பல நடந்திருக்கிறதால நீங்கள் எல்லாருக்கும் நடுநிலைமையாக யோசித்து நல்ல முறையில் இந்த ஏப்ரல் மாதத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத முறையில் கழித்து கொள்வதற்குரிய ஒரு தினமாக பயன்படுத்திக்கோங்க. அல்லாஹு தாலா ஓய்வு நேரங்களை நல்ல முறையில் கழித்து அதனூடாகவும் நன்மைகள் பெறக்கூடிய நல்லவர்கள் பற்றிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் என்னை பெற்றவர்களையும் உங்களை பெற்றவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.